Hey guys, welcome back to our channel Saks'N'Crunch. In this video, Oreo Lava cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம Saks'N'Crunchக்கு subscribe பண்ணிடுங்க. ஓகே, இந்த Oreo Lava cake வந்துட்டு 2 பாக்கெட் எடுத்துருந்தேன். 24 biscuits டோட்டலா. இதுல வந்து cream and biscuit வந்து தனியா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிஸ்கெட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அவனை வந்து 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி தான் கடாய் அண்ட் சால்ட் போடுற அந்த மெத்தடில் வந்துட்டு அதே 10 minutes அதுவும் ப்ரீஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு க்ரீமை வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இது உருண்டை பிடிச்சதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த பேட்டர் ரெடி ஆகிற வரைக்குமே வந்துட்டு அது ஃப்ரீசரில் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்துட்டு அது நல்லா ஃப்ரிம் ஆகும். இதில் வந்துட்டு 1 tablespoon பவுடர்ட் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இது வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் வந்துட்டு கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோகோ பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கம்பைன் ஆன அப்புறமா இது கூடவே வந்துட்டு 1/2 கப் மில்க் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை வந்துட்டு எல்லா சைடுமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ண அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இதில் ஃபுல்லாகவே தூவிடுங்க. எல்லா சைடுமே தூவிட்டுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால கேக் வந்துட்டு அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் ஈஸியாக வெளியே வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் போர் பண்ண மாதிரி இதுலேயும் வந்துட்டு போர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரீஹீட்டட் அவனில் வந்துட்டு 250 degrees செல்சியஸ்க்கு 10 to 12 minutes வந்து பேக் பண்ணி எடுத்தால் போதும். அதே மாதிரி ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அதே மாதிரி 10 to 12 minutes எடுத்தால் போதும். எடுத்தப்புறமா இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து திருப்பி வச்சுடுங்க. கிண்ணத்தை கவுத்து வச்சுட்டு லைக் 2 டேப் பண்ணால் போதும். ஸோ அது வந்து நல்லா பேக் ஆயிருந்துச்சுன்னா அழகாக ஃபால் ஆகிடும். ஸோ அழகாக அது வந்துடும் வெளியே. அப்படி வந்துட்டு உடனே நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வந்து கொஞ்சம் பவுடர் சுகரை வந்து அது மேலே போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லாவா வந்து செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.